நார்மல் பேக் மாதிரியே இருக்காதுங்க. ரொம்ப திக்காக இருக்கும். அதை மடித்து தைக்கிறது கோணி பை கூட மோசமாக இருக்குங்க. இந்த திருப்பு அது தைக்கிறது கூட ஒரு பக்கம் வச்சுருங்க. ஏன்னா ஸ்லோவாக தைக்கலாம், த்ரெட்டு கட் ஆகும், இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய ப்ராப்ளம் திருப்பும் போது தாங்க டாஸ்க்கு. கை நம்ம உள்ளே விட்டு திருப்பும் போது அப்படியே அங்கங்கே வந்து அந்த ரஃப்பாக இருக்கிற இதெல்லாம் தோலை வந்து கீறின மாதிரி ஆகிடும், எரியும். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எரியும் அந்த பேக் திருப்புற அன்னைக்கு. கை பயங்கரமாக வலிக்கும். நான் வேணா திருப்புற வீடியோ கூட நான் போடுறேன் பாருங்க. அது நான் என்ன அது ஏன் நான் டஃப்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தைக்கத்துலையுமே அது என்ன பிரச்சனை வரும்னு காமிக்கிறேன் பாருங்க வாங்க. நார்மலாக நான் பிடி அடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அடிப்பேன். ஆனால் இதை மட்டும் நான் ஃபாஸ்ட்டாகவே அடிக்க மாட்டேன். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. மடிக்கும் போதே பாருங்க எவ்வளோ திக்னஸ். இங்கே பாருங்க, இந்த திக்னஸ் பாருங்க. எந்த பேக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கட்டை பேக் கூட இவ்வளோ திக்னஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி 3ஆக தான் மடிக்கணும் அதை நார்மலாகவே. இங்கே பாருங்கள் பெஸ்ட்டுண்ணா. இதை வந்து எப்பயும் போல் நான் ஃபாஸ்ட்டாகவே அடிக்க முடியாது. ஏன்னா ஒன்று த்ரெட்டு சுத்தமாக த்ரெட்டு கட் ஆகும். பாருங்கள் அப்படியே பாருங்கள். இப்படி தான் நான் ஸ்லோவாக தான் இது ஒரு 2 கட்டு தாங்க அடிச்சிருக்கேன். கொஞ்சம் எவ்வளோ நேரமாக ரொம்ப ஸ்லோவாக தான் போகும்.